ஓகே. உள்ள போலாம். இதுல வந்து பாஞ்சாலி அப்படிங்கிறத மட்டும் பாஞ்சாலி அப்படிங்கிற பெயர தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. திரௌபதிங்கிற பெயர் யூஸ் பண்ணப்படல. சித்ரா பானர்ஜி ஒன்லி இத மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சித்ரா பானர்ஜி யூஸ் பண்ணியிருக்கிறது ஒன்லி பாஞ்சாலி அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும் தான். அதுல கிங் துருபத மகாராஜருக்கு பிறந்தவங்க 2 பேரு. பாஞ்சாலி அப்புறம் அவங்களுடைய தம்பி துருபத். அவங்க 2 பேருக்கும் ஆனா 2 பேரும் பிறந்திருக்காங்க. பாஞ்சாலிய வந்து அந்த அரச குடும்பத்து பெண்கள் செய்யக்கூடிய ஆயக்கலைகள் 64 பூ கட்டுறதுல தொடங்கி ஒரு போயம் எழுதுறது, போயம் கம்போஸ் பண்ணிட்டு எழுதணும், டான்சிங், சிங்கிங் இந்த மாதிரியான இதுல தான் பெண்ணை வளர்த்தணும் அப்படின்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டிருக்கிறாரு. ஆனா பாஞ்சாலிக்கு இல்ல, நான் வந்து ஸ்டேட்மேன்ஷிப் அதையும் நான் பார்க்கணும். நான் வந்து ஒரு அரசாங்கம் எப்படி நடக்குது எல்லா இதையும் நானும் அதை கற்றுக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுறக்காக அவங்க எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. இன்க்ளூடிங் எல்லா அந்த ஃபைட்ஸ், ஸ்வாட் ஃபைட்லேருந்து எல்லாத்தையும் அவங்க கற்றுக்குறாங்க திரௌபதி. அவங்களுடைய அப்பா இந்த அவங்க வளர்ந்து வரும்பொழுது தான் அவங்களுடைய அப்பா வந்து ஒரு சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது யாரு அப்படின்னா அவங்க அப்பா ஷெரீன் அன்மியூட் பண்ணுமா, கேக்கல. ஷெரீன், ஷெரீன், கேன் யூ ஹியர் மீ? மேம் இப்ப கேக்குதாங்களா? இப்ப கேக்குதுடா, சொல்லு சொல்லு சொல்லு. கண்டினியூமா ப்ளீஸ். மேம் இது எஸ் மேம். தாயிமா ரெடி பண்றாங்க, தன்னுடைய வளர்ப்பு மகளை ரெடி பண்ணி அங்க ஒரு பெரிய சுயம்பரம் ஆனது நடக்குது. எல்லாரும் சுயம்பரம்னா மாலை மாற்றி மணமகள் தேர்வு செய்யறது இல்ல. ஆனா இந்த வில் போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாஞ்சாலியையும் ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அர்ஜுனன் தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிறாங்க. அர்ஜுனன் ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கௌரவர்களால அந்த ஒரு அரண்மனையே தீக்கிரையாகப்பட்டது. அப்போ வாயுபுத்திரமனான பீமன் வந்து இவங்களை காப்பாத்திடுவாரு, 5 பாண்டவர்களையும் காப்பாத்திடுவாரு. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு மாறு வேடம் பூண்டு கூட்டத்துல இருப்பாங்க. அப்புறமேலு வந்து அப்புறமேல் தான் அவங்க வந்து ஜெயிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்ணனுக்கும் பாஞ்சாலிக்கும் ஒரு ஒரு லிட்டில் ரொமான்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து கர்ணன் பிறப்பால் ஒரு பஞ்ச பாண்டவர்களுக்கு மூத்தவர் தான் கர்ணன். ஆனா அவர் ஆத்தோட அனுப்பி ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்தனால அவர் யாரு என்னங்கிற டீட்டெயில் அவ்வளோக்கா அவருக்கே தெரியாதுங்கிற பட்சத்துல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்து சூரிய புத்திரனாக இருந்தாலும் அங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கௌரவர்கள் கூட சேர்ந்துருவாரு கர்ணன். இதுல இப்போ வரும்பொழுது கர்ணன் கிட்ட இவங்க கேட்குறாங்க, திரௌபதி கேட்குறாங்க, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா பிஃபோர் ஐ மேரி யூ டெல் மீ யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு அந்த ஒரு லைனை ஸ்விட்ச் பண்ணவும் அவங்களுக்கு கர்ணனுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. எப்படி இவங்க வந்து என்னை இப்படி கேட்கவே கூடாது அப்படின்னு கர்ணன் அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோடையும்
இதோடையும் அப்படியே போறது. இது வந்து அவருக்கு வந்து ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸா ஆகி இவங்க ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இது அவங்க மனசுக்குள்ளேயே, அவருடைய மனசுக்குள்ளேயே ஊறி இருக்குது. அப்புறமேலு அர்ஜுனன் வின் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வராரு. அப்புறம் அங்க வந்து அவர் வந்து கூட்டிட்டு வரும் பொழுது அவர்களுடைய உடன் பிறந்தவங்க எல்லாருமே வந்து அம்மா, அவங்க மதர் குந்தி வந்து அப்போ ஹட்ல வந்து குக் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, உங்களுக்காக நான் உங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அவங்க இப்போ கும்தியோடைய கேரக்டர்ஸ் எப்படி, எதா இருந்தாலும் ஐவருக்கும் சமம் அப்படின்னு பார்க்குற ஒரு லேடி. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அது உயிருள்ள பொருள்னு பார்க்கல. அவங்க எதா இருந்தாலும் 5 பேரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த டைம் அந்த பெண்ணோடைய ஒரு மனநிலை எப்படி இருந்திருக்கும். நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற வீட்டுல திடீர்னு பார்த்தா எல்லாரும் வந்து இல்ல, எதா இருந்தாலும் 5 பேரும் பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கும்போது அந்த அந்த திரௌபதியுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். அந்த அவங்க வந்து என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு புரியாத மனநிலையோட ஓகே 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 நம்ம இப்போ நிறைய பேத்துக்கு எதா இருந்தாலும் ஓகே ஓகே இனி அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே போறாங்க. அதுல வந்து வேத் வியாச வந்து இதுக்கு ஒரு உபாயம் நல்கிறக்காக எப்படி என்னன்னு கேட்கும்போது வியாசர் உள்ள வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து பாஞ்சாலி 5 கணவர்களோட இருக்கலாம், ஆனா அத வந்து மூத்தவர்ல இருந்து இளையோர் வரைக்கும் வருடத்திற்கு ஒருவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுது அந்த பாஞ்சாலி வந்து ரொம்ப மனசொடைஞ்சு ஒரு ஃபீல் பண்றாங்க. எப்படி நம்ம ஒருத்தவங்க கூட ஒரு ஹஸ்பண்டுன்னு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஒரு ஹஸ்பண்ட், இங்க வந்து திடீர்னு இன்னொரு வீட்டுக்குள்ள போகும்போது வாட் எவர் இட் இஸ் ஷேர் இட் அமாங் யோர் செல்ஃப் அப்படிங்கும்போது அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்னால என்ன பண்றது. ஆனாலும் அவங்க இருக்கிறாங்க. யுதிஷ்டரோட இருக்கும் பொழுதும் எப்படி என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற ஒரு இதுலயே இருக்கிறாங்க. அப்புறமேலு தான் இந்த மகாபாரத போர் க்கான அச்சாணியானது விதைக்கப்படுகிறது. எப்படின்னா, பிதாமகர் பீஷ்மர் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்கல்ல, இந்த நிலத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு கௌரவர்களுக்கு நல்ல ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. ஆனா பாண்டவர்களுக்கு எப்பேற்பட்ட இது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த ஒரு பேரன் லேண்ட், வறண்ட பூமியை கொடுத்து, ஆனா அவங்க தன்னுடைய உழைப்பையும் வேர்வையையும் சிந்தி அதை வந்து இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு புது சிட்டியா மாத்தினாங்க. அது இந்திரபிரஸ்தம்ங்கிறது த பிரசன்ட் டெல்லி. பிரசன்ட் டெல்லியை அவங்க அவ்வளோ அழகா மாத்தினாங்க. அதுல தான் பேலஸ் ஆஃப் இல்யூஷன் அப்படின்னு அதை வந்து கட்டினாங்க. இது அதுல எப்படின்னா ஒரு வால் மாதிரி இருக்கும், ஆனா அது நம்ம வால் நினைச்சிட்டு போனா அது வால் கிடையாது, அது ஒரு தூணா இருக்கும். இது ஃப்ளோர்னு நினைச்சிட்டு போவோம், நடந்தா அது வந்து தனியா இருக்கும். அந்த மாதிரி தான் இது அமைஞ்சிருக்குது. இது நம்ம லைஃப் வரையும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களை நம்பிட்டே இருப்போம், அவங்க எல்லாம் செய்வாங்க, அவங்க எல்லாத்துலயும் பார்த்துக்குவாங்க, எல்லாத்துலேயும் A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீ பண்ணிடு, நீ எதாவது பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி எதையாச்சும் பாலிஷ்டு வேர்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஹெல்ப்பாக பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிற ஆளுக வந்து நமக்கு எப்போவுமே கூடவே இருப்பாங்க. லைஃப் இஸ் அ பேலஸ் ஆஃப் இல்யூஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சித்ரா பானர்ஜி வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமே இந்த இதுக்கு முடியும் பொழுது இன்னொரு வந்து இந்த பேலஸ்க்கு வந்து துரியோதனன் வரும் பொழுது அவர் வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாரு, நடந்துட்டே வந்து விழுந்துடுறாரு குளத்துக்குள்ள. அப்போ அந்த திரௌபதி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. என்னன்னு சொல்லினா, பிளைண்ட் ஃபாதர்ஸ் பிளைண்ட் சன். திருதராஷ்டிரன் பிளைண்ட், அதனால அப்படி சொல்லவும் அவங்களுக்கு இன்னுமே அவருக்கு இன்னும் துரியோதனனுக்கு ரொம்ப
கோபம் வருது. கோபம் வரனால அவங்களுக்கு வந்து இது பிடிக்க மாட்டேங்குது. எப்படி என்னைய பார்த்து இப்படி சொல்லலாம், சொல்லக்கூடாது அல்லவா, அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த டைம்லையும் அவங்க வந்து ஓகே இவங்கள பழி வாங்கணும். இன்னும் வந்து சில இதுல வரும், நம்மளே பார்த்துருக்கோம், இந்த இலக்கிய மேடைகள்ல எல்லாம் சொல்லுவாங்க, மகாபாரதம் உருவாக துரியோதனன் காரணமா அல்லது திரௌபதியா அப்படிங்கும்போது, இங்க ஒரு திரௌபதினாலையும் உருவாகுச்சு இந்த மகாபாரதம், துரியோதனனாலும் உருவாச்சுதான். ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே துரியோதனனுக்கு இவங்க பஞ்ச பாண்டவர்களை பிடிக்காது. ஆனா துரியோதனனுக்கு பிடிக்காம இருந்தாலும் இந்த டைம் அவங்கள இன்னுமே ஒரு முகம் சுளிக்கிற மாதிரியும் ரொம்ப கோவப்படுத்துற மாதிரியும் இந்த பாஞ்சாலி பேசின பேச்சுனால அவங்களுக்கு அது பேச்சுங்கிறத விட சிரிப்புனாலதான் துரியோதனனுக்கு இன்னும் கோவம் வந்து அவங்க மாமா சகுனியுடன் பண்ணிட்டு அவங்க நிற்கும் பொழுது அவங்க வனவாசம் சென்றார்கள். அப்புறம் அந்நியாவாசம் அதெல்லாம் எல்லாம் சென்று வந்த பிறகு அப்புறமேலு போர் நடந்தது, மகாபாரத போர். எல்லாரும் செத்தாங்க, 100 கௌரவர்களும் செத்தாங்க. அதே மாதிரி இதுல பார்த்தோம்னா இப்போ திடீர்னு தான் எனக்கு இது ஞாபகம் வருது. இப்போ நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா மகாபாரதம் இதுல 5 பாண்டவர்கள், இதுல இத்தனை பேரை கொன்னாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா இது வந்து எனக்கு இப்போதான் ஒரு சினிமா லைன் கூட இருக்கும், குஷி படத்துல கூட வரும் இல்லைங்க மேம். இந்த ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான். சிரிச்ச சிரிப்பு, ஒரே ஒரு சிரிப்பு, சிரிச்ச சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த பாட்டு எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதுதாங்க மேம் சொன்னேன். அண்ட் இப்படி இதாயிட்டு இருக்கும்போது கடைசியில அவங்க எல்லாரும் இறந்துடுறாங்க. எல்லாரும் ட்ரோன்லாம் கேப்சர் பண்ணி இருக்கும் பொழுது கிருஷ்ணரும் இறந்துடுறாரு. அப்புறம் இவங்க எல்லாம் எல்லாத்தையும் நம்ம 100 பேர்த்த கொண்டுட்டோம், நம்மளுடைய மனசாட்சியே அவங்கள இது பண்ண விடல, ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பை முடிக்கலாம் அப்படின்னு அவங்களும் நினச்சி அவங்களும் இறந்துடுறாங்க. பாஞ்சாலியும் 5 கணவர்களும் இறந்துடுறாங்க. இறந்து ஹெவனுக்கு போற டைம்ல அங்க வந்து கர்ணனுக்கும் பாஞ்சாலிக்கும் திருமணம் நடக்குது. இது உண்மையான மகாபாரதத்துல இப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனா இதுல வந்து பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ல இப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கர்ணனுக்கும் பாஞ்சாலிக்கும் திருமணமானது நடைபெறுது, மேல்லோகத்துல நடைபெறுது. இதுல வந்து விமன் கேன் இதை ஒன்று சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் நினைச்சா ஒரு போரையும் உருவாக்குறா. ஒரு பெண் அதை சகிச்சுக்கிட்டு, இப்போ 5 பேர்த்துக்கு கூட நீ மனைவியா 5 பேர்த்துக்கு மனைவியா வாழ வேணும்னா பெண்கள்னால சகிச்சுக்கவும் முடியும். பெண்கள்னால அதை நினைச்சு அதை நினைச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்துல அதை எதுவும் இல்லாமையும் ஆக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த திறமையும் சாமர்த்தியமும் இருக்குது. ஆனா அதையவே இப்ப எடுத்துக்கலாம். கலியுகம்ங்கிற அவ்வளோ பெரிய வேர்டுங்கிறத விட இப்போ கரண்ட் சினாரியோவை பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் பெண்கள் எல்லாம் முன்னேறிடுறாங்க, இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும். ஆனால் இதே முன்னேறுறாங்க, அதே போல் சப்ரெஷனும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் வேணாம், இதுக்கப்புறம் இது வேண்டாம், அது வேண்டாம்னு சப்ரெஷன் நடக்கும் பொழுது ஒவ்வொரு பெண்ணும் உதிக்கிறா. ஒவ்வொரு பொண்ணும் அவ இல்லைன்னு ஒரு சில பொண்ணுங்க சகிச்சுட்டு போறவங்க பொண்ணு வந்து அந்த குந்தி தேவி சொல்லும்போது அந்த சாதுவான திரௌபதியாவும் இருக்கிறாங்க. இல்ல அப்படியெல்லாம் இருக்க முடியாது, எனக்கான ஐடென்டிட்டி, எனக்கான அடையாளம், அதை நான் தான் உருவாக்கிக்கணும், நான் தான் தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்து இப்ப இந்த பாரத போரை உருவாக்கி குலவது அல்ல, அனைவருக்கும் மரணமாவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, தொட்டு பார்க்க முடியாத உயரத்துல இருக்கக்கூடிய பெண்களாகவும் இருக்கிறாங்க. இதுதான் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த த பேலஸ் ஆஃப் இல்யூஷன். லைஃப் எப்படி வேணாலும் போகலாம், ஆனா நம்ம எப்படி வேணாலும் வாழாம இப்படித்தான் வாழணும்னு ஒரு கட்டுக்கோப்போடையும்
எது நமக்கு வேணுங்கிறதையும் உள்ள இன்சல்ட் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிறதையும் நமக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது நம்ம பார்த்து துவந்து எழுதா நம்மளும் ஒரு திரௌபதி தான். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு தீ இருக்கும். அது அவள்தான் திரௌபதி என்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Sherin Megha. That was a wonderful review. ரொம்ப அழகா கம்பேர் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு பெண்மைக்கு இருக்கிற பிரச்சனை அன்னைக்கு இருந்த பிரச்சனையும் எப்படி ஒரே மாதிரி இருக்கு, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த மகாபாரதத்தோட ஒரு பார்ட்டவே எவ்வளோ அழகா அவங்க ரீரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஷெரின் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் review about that. I now request Yuvarani to say some her views. Thank you, ma'am. Good evening, all. It's a Good nice evening. presentation by Sherin Megha. Thank And you. the thing you quoted with Kusi Shan, it's a nice thing. Thank Many you, of us, ma'am. we don't know, we don't correlate it, but somehow you correlate everything, and finally you gave that online note that ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. Women can do, women can create, women can destroy. The top note. Very good, Ma. All the best for your future presentations. Do it well. Thank you, Today ma'am. also you did nice, and in future also you can improve your presentations. Thank you, Yuva. Thank you. Jayabadi ma'am. Welcome. எஸ் மேம். ஷெரின், எனக்கு வந்து இந்த அனதர் வெர்ஷன் ஆஃப் மகாபாரதா அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஓகே, ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்ல போறாங்க, ஏன்னா மகாபாரதம் ஸ்டோரி ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரியும், இதுல புதுசா அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ணேன். எல்லாமே ஆஸ் யூசுவல் அதுல இருந்ததுதான். பட் ஒரு விஷயத்த வந்து ஷெரின் வந்து அவங்க குந்தி வந்து அவங்க பாக்கல, அவங்க சமைச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வெளியில போய் பாக்கல. எதுவா இருந்தாலும் 5 பேர் பகிர்ந்துக்கேன்னு அவங்க பார்க்காம சொல்லிட்டாங்க. சோ ஒரு பெண் வந்து எந்த விஷயத்தையும் ஆராயாம சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் அதுல மறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஒரு ஒரு பெண்ணோட லைஃபையே திருப்பி போட்டுருச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஏன்னா சொல்லிட்டாங்க, அத வந்து யாராலையும் மறுக்க முடியாது. சோ அந்த ஒரு விஷயம் பெண்கள் வந்து கொஞ்சம் எதா இருந்தாலும் ஆராய்ஞ்சு சொல்லணுங்கிற ஒரு கான்செப்ட் அதுல இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்களா, இந்த போர் வந்து துரியோதனால வந்ததா இல்ல திரௌபதியால வந்ததா? அவங்க அந்த மாளிகைக்கு நடந்து வரும்போது அவன் வலிக்கு விழுந்தாராம். அப்ப சொன்னால பிளைண்ட் மேனோட பிளைண்ட் சன் சொல்லிட்டு அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்ப துரியோதனனுக்கு திரௌபதி மேல கொஞ்சம் இதாச்சு. யாரா இருந்தாலும் அந்த இது வரத்தான் செய்யும். சோ அத பழி தீர்க்கறதுக்காக அந்த சபையில வந்து அவங்கள துகில் உரிச்ச ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்ப வந்து ஒரு பெண் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது எதுவா இருந்தாலும், ஏன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அதுக்குள்ள மறைமுகமா சொல்லியிருக்காங்க. சோ நிறைய விஷயம் வந்து அதுக்குள்ளார வந்து இன்டெப்தா பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து அதுல மீனிங்ஃபுல் மெசேஜ் வந்து உள்ள இருக்கு. அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி அந்த குஷி சாங் வந்து எழுதினவர் கூட அப்படி யோசிச்சு எழுதியிருக்கலாமோ. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த 100 பேர் செத்து போயிட்டா. அந்த 100 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கௌரவர்கள் தான் அந்த 100 பேரு. நீ ஆன் ஸ்பாட்ல யோசிச்சு சொன்னேங்கிற, பட் எப்படி ஓ கரெக்ட், இப்ப இந்த வருஷம்ல கூட யோசிச்சிருக்கலாம் போல இருக்கு. ஆனா அவர் எழுதினவர் அப்படி யோசிச்சாரு தெரியல. பட் அதை ஆப்டா கொண்டு வந்த பாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷெரின். hats off to you. A nice presentation. Thanks, ma'am. Thank you, ma'am. Thank you, Jaya ma'am. Samsat ma'am, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Would you like to give any feedback, ma'am? Samsat ma'am. Or any students? Good evening, ma'am. Yeah, good evening, Harisudha.
குட் ஈவினிங் ஆல். ப்ரொசீட். ஆக்சுவலி ஷெரின் மேடம் சொன்னது வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது. பேலஸ் ஆஃப் இல்யூஷன்னா சொன்ன மாதிரி நம்ம மகாபாரதம் ஃபுல்லாவே வந்துட்டு மேல் சென்டர்டா தான் படிச்சிருக்கோம். ஃபுல்லா அர்ஜுனன் என்ன செஞ்சான், கர்ணன் என்ன செஞ்சாங்க, கிருஷ்ணர் அதுல என்ன ரோல் பண்ணாங்கன்னு பார்த்தோமோ தவிர்த்து, அதுல உள்ள பாஞ்சாலி அப்படின்ற கேரக்டர் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்துட்டு எவ்வளவு சஃபர் ஆயிருக்கா அப்படின்றத இதுவரைக்கும் யாருமே பேசல. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவ கொண்டு வரணும்னு சொல்லிதான் அந்த பேலஸ் ஆஃப் இல்யூஷன் வந்து எழுதியிருந்தாங்க. அதுல வந்துட்டு நம்ம சொல்றோம் இப்படி இப்படிலாம் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் இவங்க காரணம் அவங்க காரணம்னு சொல்றோம். இதுக்கு இடையில இவ வந்துட்டு எவ்வளவு சஃபர் ஆனா, கடைசி வரைக்கும் தான் நினைச்சது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி எவ்வளவு சஃபர் ஆனா அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு உதாரணமா நிறைய எபிக் சொல்லலாம். நிறைய இதுல வந்துட்டு இந்த மாதிரி ஃபீமேல் எவ்வளவு சஃபர் ஆனாங்க அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட நம்ம சீதாவை எடுத்திருப்போம். சீதாவாகட்டும், ராமன், லக்ஷ்மணன், ராவணன் இப்படி எல்லார பத்தியும் பேசணுமோ தவிர்த்து, அதுல ரொம்ப சிக்கி தவிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா, லக்ஷ்மணனோட ஒய்ஃப். ஊர்மிளாவ பத்தி நம்ம பெருசா அதுல பேசவே இல்ல. ஊர்மிளாவ பத்தி பேச என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமன் வந்துட்டு அங்க வனவாசம் போனதுக்கு அப்புறம் அவங்க கூடயே சேர்ந்து லக்ஷ்மணனும் போயாச்சு. லக்ஷ்மணனை ஏன் விடணும்? நீங்க எதுக்கு போறீங்கன்னு சொல்லி அந்த இடத்திலேயே தடுத்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து இதுலதான் ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்றப்போ ஊர்மிளா அவங்கள விட்டுட்டாங்க. அப்ப வந்து நித்ரா தேவி அப்படின்ற கடவுள் வந்துட்டு லக்ஷ்மணன் கிட்ட கேட்பாங்க, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்றப்போ வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி 14 வருஷம் வந்து நீ தூங்காம இருக்கணும். ஆனா உனக்கு பதிலா 14 ஒருத்தவங்க தூங்கிட்டே இருக்கணும். அப்ப வந்துட்டு ராமன் முடியும் அப்படி வரம் கொடுப்பாங்க. அப்போ எதை பத்தியுமே யோசிக்காம தன்னோட கணவருக்காக தன்னோட 14 வருஷமும் தூங்கிட்டே இருப்பா ஊர்மிளா. அதோட கடைசி கட்டத்துலதான் வந்துட்டு ராவணனோட மகனை வந்து கொல்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் இது ஒரு எண்டுக்கே வரும். அது போக மண்டோதரி தன்னோட கணவன் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே வாய் திறக்க முடியாம ஒரு அப்பாவியாவே கடைசி வரைக்கும் போயிருப்பா. இவங்க 2 பேர்த்தோட கஷ்டத்தை பத்தி அதுல சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில நாவல்ல தான் இந்த மாதிரி ஃபீமேல் எவ்வளவு சஃபர் ஆனாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. அது அழகா சொன்னாங்க ஷெரின். தேங்க்யூ ஃபார் திஸ் ரிவ்யூ. தேங்க்யூ ஹரிசுதா. ஃப்ரம் த ஸ்டார்ட் நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. வேற யாராவது ஏதாவது பேசணும்னு விரும்புறீங்கன்னா பேசலாமா? அனிச்சமலர், கவிப்ரியா, ஆரோக்கியமேரி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. அதாவது அந்த பாஞ்சாலிங்கிற கான்செப்ட் என்னால வந்து டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது. என்னதான் அவங்க வந்து டிவைன் விமனா இருக்கட்டும், ஒரு ஒரு விமன் 5 ஹஸ்பண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். அது ஒரு டிவைன் ஸ்டோரி, அது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா திரௌபதி வந்து நார்மலாக ஒரு ஹியூமன் மாதிரி பிறக்காம ஒரு யாகத்திலிருந்து பிறந்து வந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு யாகம் செய்யும்போது அதில் தோன்றின ஒரு தெய்வ ஒரு இதுதான் இவங்க திரௌபதி. ஸோ அவங்க வந்து மேபி அவங்க வந்து அவ்வளோ ஒரு டிவைன் பவராக இருந்தாலும் ஒரு 5 ஹஸ்பண்ட்ஸ் அப்படிங்கும்போது இன்னுமே ப்ராக்டிக்கலாக நம்மளால ஏற்றுக்க முடியல. அப்புறம் ஷெரீன் மேகா சொன்னது ரொம்ப கரெக்டு. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க, அப்புறம் வந்து அப்புறம் எல்லாம் 4 பேர் இன்னும் ஹஸ்பண்ட்ஸ் வந்து இன்னும் 4 பேரும் நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்டாக இருக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது எப்படி இது வந்து அந்த காலத்தில் என்ன மாதிரி வந்து நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால கணிக்கவே முடியல. ஒருவேளை இது அரச குடும்பம் அப்படிங்கிறதுனால அவங்க ஏற்றுக்கிறாங்களா, இல்லை இது ப்ராக்டிக்கலாக காமன் பீப்புள்லேயும் இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் இருந்ததா, இது எல்லாமே ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் வரும் மைண்ட்ல. மேம் ஆனா இது திரௌபதியை பத்தி ஒரு பாட்டே எழுதியிருப்பாங்க இல்லைங்க மேம். பானை தொட்டது வேள்வியின் தீ, வேள்வி உதித்தால் தென்னொருத்தி.
பெண்கள் போற்றும் பத்தினித்தி அவளே அவளது திருநாமம் ஆமா, திரௌபதி அதாவது அவங்களுக்கு அப்படின்னு. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி வந்து அவங்க தீ குளிச்சு அவங்க வந்து அவங்கள பத்தினி தெய்வமா வச்சுக்குவாங்க அப்படிங்கிறலாம் சொல்லுவாங்க. பட் இட் கோஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் அண்ட் நம்மளுடைய திங்கிங்க்கு பியாண்ட் அவர் லெவல் போகுது. இதுக்கு மேலே நம்மளால யோசிக்க முடியாது. அப்புறம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஓகே அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் அது வந்து நம்ம அதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எய்ம் வச்சுக்கணும், ஒரு நல்ல ஆம்பிஷன், நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு. இல்லை அது வந்து நம்ம எந்த மாதிரியான என்ன விதத்தில் நம்ம அதை சாதிக்கலாம், பை நம்ம அடம் பண்ணி போராடி அப்படியே சாதிக்கணும் அதுதான் சாதனை அப்படிங்கிறது இல்லை. யார்கிட்ட எப்படி பேசுனா வேலையாகும் அப்படிங்கிற அந்த ஆர்ட்டை நம்ம கற்றுக்கணும். இப்படி இப்போ ஒருத்தர்கிட்ட ரொம்ப பணிஞ்சு சொன்னீங்கன்னா சரி ஓகேம்மா அப்படின்ட்டுருவாங்க. ஒரு சிலர்கிட்ட நம்ம கொஞ்சம் டாமினேட் பண்ணி சொன்னால் தான் அவங்க சரின்னு கேட்பாங்க, இல்லைன்னா நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. டிபெண்டிங் ஆன் த கேரக்டர் நம்ம எப்படி ஆஸ் அ விமன் நம்ம எப்படி சாதிச்சுக்கலாம், நம்ம நினைக்கிறத எப்படி சாதிச்சுக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு எய்ம் வச்சுக்கணும். அதெல்லாம் ஷெரீன்மையா ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஷெரீன். தட் இஸ் வெரி குட் பாயிண்ட்ஸ். நம்மளோட லேடிஸ்க்கு நடுவில் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை எடுத்து வச்சது ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஃபார் தட். அது வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து சில டெக்னிக்ஸ் ஹவு டு ஹேண்டில் பீப்புள். நம்ம வந்து போராடி அடம் பண்ணி அப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப என்ன பெரிய இது பண்ணுறா, ஷோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. பட் இஃப் யூ ஹேண்டில் பீப்புள் இண்டிவிஜுவலி இட் வில் பி ஈஸி டு அச்சீவ் யுவர் எய்ம் வாட் எவர் இட் மே பி. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு நல்ல ஆம்பிஷன் வச்சுக்கணும் ஆஸ் அ விமன். நம்மளுக்கு இஃப் யூ டோன்ட் ஹாவ் டு ஏர்ன் யூ கேன் அச்சீவ் இன் எனி